கர்த்தருடைய கையாளுமை, அவர் நம்மை ஆளுகை செய்வது மென்மையானதா இருக்கும். அன்பானதா இருக்கும். அவர் நம்மை நடத்துகிற வழி ஒரு அன்பான மேய்ப்பன் தன் ஆடுகளை நேசித்து வழி நடத்துவான். அதை கோபமாக அடித்து, கொடுமைப்படுத்தி அப்படியெல்லாம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அன்பாய் அரவணைத்து, ஆற்றி, தேற்றி நம்மை அரவணைத்து அழைத்து செல்வார். அவர் மிகவும் நல்ல தகப்பன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று வேதம் சொல்கிறது. இப்படி ஒரு மனிதனுடைய இருதயம் நினைக்கிறது என்றால் அவன் கர்த்தருக்கு பிரியமான மனிதனாய் இருக்கிறான். சந்தோஷத்தோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் போய் சேர வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க செல்ல வேண்டும். கடமைக்காக அல்ல, ஏதாவது நமக்கு நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், நம் தகப்பனை நாம் சந்திக்க போகிறோம் என்ற மிகுந்த சந்தோஷத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம். என் பரம தகப்பன், என் தெய்வம் எனக்கு பரம தகப்பனா இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்க போகிறேன் என்று அந்த தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய பயத்துடனும், அதே சமயத்தில் நம் தகப்பனாய் இருப்பதினால் நம் முழு அன்பையும் அவருக்கு செலுத்தி, அவர் மிகுந்த நல்லவர், அவர் மிக மிக நல்லவர், மிகுந்த நற்குணம் உடையவர், அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்தி அவரை ஆராதித்து அவருக்கு மரியாதை செலுத்த நாம் போகிறோம். அவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு நாம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது பொல்லாத ஆவிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பொல்லாத ஆவிகள் மனிதனை கட்டாயப்படுத்தி பாவத்தை செய்ய வைக்கும். கர்த்தருடைய ஆவியானவரோ நம்மை மனப்பூர்வமாய் நாமாக விரும்பி அந்த காரியத்தை செய்ய வைக்க வேண்டும், நற்காரியங்களை செய்ய வைக்க வேண்டும் என்று நினைப்பார். இதுதான் கர்த்தருக்கும் பொல்லாத பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நாம் தெளிவாக சற்று புரிந்து கொள்ளலாம். சாத்தானுடைய நோக்கம் மனிதர்களை தனக்கு கீழ்ப்படுத்தி அடக்கி, தன்னை போல நாம் பாவம் செய்தோம், கர்த்தருடைய வார்த்தையை மீறினோம், அக்னி கடலில் தள்ளப்பட்டு அழிக்கப்பட போகிறோம் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். சாத்தானுடைய நிலை அதுதான். அவன் அப்படிதான். அக்னி கடல் என்பது, நரகம் என்பது சாத்தானுக்காக படைக்கப்பட்டது, மனிதனுக்காக அல்ல. பாவம் செய்த சாத்தானை கர்த்தர் அழிப்பதற்காக அந்த நரகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அவன் வாழ வேண்டிய காலம் என்று கொஞ்ச காலம் இருக்கிறது. அதுதான் இந்த காலம். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை நீண்ட காலம் ஆராதனை செய்து அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறான். அந்த அவன் செய்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுத்து அவனை இன்னும் அழிக்காமல் விட்டு வைத்திருக்கிறார். இதுதான் காரணம். எசேக்கியேல் 28, ஏசாயா 14 அதிகாரங்களில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. மிகாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் யார், அவனுடைய குணம் என்ன என்று. அவன் கர்த்தரால் படைக்கப்பட்டு தேவ தூதனாய் பரலோகத்தில் இருந்தவன். அவன் கர்த்தருடைய ராஜ்யத்தில், பரலோகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில், கர்த்தருக்கு அடுத்த நிலையில் அவன் இருந்தான். தேவாதி தேவனுடைய சந்நிதியில் அருகிலேயே, பக்கத்திலேயே அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவன். அவர் அருகிலேயே இருந்தவன். அவனை ஆண்டவர் பரலோகத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அவன் மேன்மை பாராட்டினான். நான் கர்த்தருக்கு சமமானவன் என்று சொன்னான். கர்த்தர் அவனை சபித்து சாத்தானாக்கினார். அவனுடைய அதிகாரத்தை பறித்து விட்டார். பரலோகத்தில் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் தேவதூதன் என்ற நிலை அவனுக்கு போய்விட்டது. ஆனால் இத்தனை காலம், நீண்ட காலம், அது எவ்வளவு காலம் என்று தெரியாது. ஆனால் நீண்ட காலம் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருக்கு பணிவிடை செய்து
ஊழியம் செய்த தேவ தூதர்களின் கூட்டத்தில் ஒரு கூட்டமாக இருக்கிறது அந்த பொல்லாத ஆவிகள். அப்படி இருக்க அவன் சபிக்கப்பட்டு போனாலும் அவனை கர்த்தர் அழிக்கவில்லை. ஏனென்றால் அவன் செய்த கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதினால் அவன் இத்தனை காலம் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து கர்த்தருடைய சன்னதியில் அவன் வேலை செய்திருக்கிறான். அதற்கேற்ற கூலியாக இன்னும் அவன் வாழ்நாள் இருக்கிறது. அவனுடைய வாழ்நாள் இன்னும் முடியவில்லை. அவனை வைத்திருக்கிறார் கர்த்தர். இந்த நிலையில் அவன் தள்ளப்பட்ட பின்பு, பொல்லாத சாத்தான் தள்ளப்பட்ட பின்பு, அந்த இடத்திற்காக அந்த இடத்தில் தம்முடைய சாயலாக தனக்கு பிள்ளைகளாக கர்த்தர் ஒரு இனத்தை உருவாக்க நினைத்தார். அப்படி உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். இந்த பூமியில் வைத்து அந்த மனிதனை பக்குவப்படுத்தி, அதாவது வயலில் நாற்றாங்கல் விதை விதைத்து நாற்றாங்கலை ஏற்படுத்தி பின்பு நாற்றுகளை எடுத்து வயலில் நடுவது போல இந்த பூமியில் மனிதன் தெளிக்கப்பட்டிருக்கிறான் விதையாக. அவன் நாற்றாக வளர வேண்டும். வளர்ந்து முடிந்தால் அந்த பக்குவம் வந்ததும் நாற்றை பிடுங்கி தோட்டத்தில் வயலில் நடுவது போல கர்த்தர் பரலோகத்தில் வைப்பார். புதிய சிருஷ்டிப்புகளை உண்டாக்க, புதிய உலகங்களை உண்டாக்க கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். இதை குறித்து பல இடங்கள் வேதத்தில் இருக்கிறது. இப்படி இருக்க பொல்லாத சாத்தான் அவனுடைய நியாய தீர்ப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் என்ன என்று அவனுக்கு தெரியும். மனிதனை என்னுடைய இடத்தில், நான் இருந்த ஸ்தானத்தில் அவனை கர்த்தர் வைக்க போகிறார். அப்படி என்றால் அவனை நான் விடமாட்டேன். கர்த்தருக்கு விரோதமாய் நான் எழும்பினேன் என்றுதான் கர்த்தர் என்னை அழித்து போட்டார். அதே போல பிதாவாகிய தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய மனித இனத்தை என்னை போலவே நான் அக்னி கடலுக்கு இழுத்து செல்வேன். அவனை எனக்கு பங்காளியாக, எனக்கு ஊழியம் செய்கிறவனாக நான் மாற்றுவேன். அவனை நான் என்னுடையவன் ஆக்கிக் கொள்வேன் என்று அவன் சபதம் செய்துதான் ஆதியிலிருந்து இன்று வரை வஞ்சித்து வருகிறான். அவன் கர்த்தரிடத்தில் சவாலிட்டு இருக்கிறான், மனித இனத்தை நான் கெடுப்பேன் என்று. இப்படியாக தான் கர்த்தர் அவனிடத்தில், யோபு 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஆதியாகமத்துக்கும் பொருந்தும். ஆதியாகமம் 3 அதிகாரத்திற்கு அங்கு எப்படி கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்று யோபையாவை சோதிக்க வந்தானோ அதற்காக தான் அந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை சில ரகசியங்களை சூட்சுமமாக கோடிங்காக சொல்லப்பட்டிருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை சோதிப்பதற்காக, முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை அவர்களை சோதிப்பதற்காக கர்த்தரிடத்தில் அவன் அனுமதி பெற்று வந்தான். அவர்கள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். அதை நிமித்தமாக அவன் மனித இனத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். பூமியில் அவனுக்கு இடம் வந்து விட்டது. இந்த பூமி அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு போயிற்று. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நேச குமாரனை நமக்காக அனுப்பி தம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக, பாதுகாத்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லும்படியாக நம்மை கிருபை வைத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவருடைய ரத்தம் பூசப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டு பரலோகத்திற்கு செல்வார்கள். எல்லோரும் நரகத்திற்கு போக தேவையில்லை. இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த உலகம் ஒரு பிளே கிரவுண்ட் போல, ஒரு விளையாட்டு மைதானம் போல இருக்கிறது. பொல்லாத ஆவிகளும் இங்கு செயல்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுகிறார் மனிதனிடத்தில். நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம், யாருடைய குரலை கேட்கிறோம், யாருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையின் முடிவாகிய மரணத்திற்கு பின்பான வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் பொல்லாத ஆவிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இந்த உலகத்தின் இச்சைகளின்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் இன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பாவம் செய்து சாத்தானுடைய சொல் கேட்டு இச்சையின்படி வாழ்கிறவர்கள் சாத்தானை போட போகிற அதே அக்னி கடலில் அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் விட்டு விடுவார். பரிசுத்த ஆவியானவர் அவரும் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மனிதர்களோடு பேசுகிறார், தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. இப்படி வெளிப்படுத்தப்படுகிற கர்த்தருடைய நாமம், அவருடைய சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மனிதர்களால் அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். யார் யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள்.
வேத வசனங்கள், கர்த்தருடைய போதனைகளை கேட்டு அவர்கள் ஆத்துமாவும் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது அந்த மனிதன் பரிசுத்தம் அடைகிறான். ஆனால் அந்த ஆத்துமாவில் பாவ சுபாவங்கள், பழகின பாவ சுபாவங்கள் இருக்கும். அதை வேத வசனத்தினால் கழுவி அந்த மனிதன் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் தன் வாழ்நாள் முடிவதற்குள். அப்படி பரிசுத்தம் ஆக்கப்பட்ட பின்பு கர்த்தர் அவனுடைய வாழ்நாள் முடிந்ததும் பரலோகத்திற்கு எடுத்து செல்கிறார், மரணத்திற்கு பின். இப்படியாக கர்த்தர் செயல்படுகிறார். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்பொழுதும் கட்டாயப்படுத்த மாட்டார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரும் பொல்லாத ஆவிகளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடனும் செயல்படும். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், பொல்லாத ஆவிகளை வணங்குகிறவர்கள் அந்த ஆவிகளால் ஆளுகை செய்யப்படுவார்கள். அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கு செல்ல மாட்டார். நாம் யாரை ஏற்றுக்கொண்டு வணங்குகிறோமோ அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவரை வணங்கினால் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆளுகை செய்து நம்மை பரிசுத்தமாய் வழி நடத்துவார், பரிசுத்த வாழ்க்கையை தருவார். இன்பமான இச்சையான காரியங்களை பொல்லாத ஆவிகளை வணங்கும் பொழுது அவைகள் வந்து தூண்டிவிட்டு, இச்சைகளை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைத்து, உலகத்தின் காரியங்களை இன்பம் என்று காட்டி பொய் சொல்லி ஏமாற்றி மனிதனை பாவம் செய்ய வைத்து கர்த்தருடைய சன்னதியில் சேராதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை தொடாதபடிக்கு, செயல்படாதபடிக்கு தடை செய்யும். இது பொல்லாத ஆவிகளின் குணம். இப்படி இருக்க பொல்லாத ஆவிகளுக்கு செவி கொடுக்க கூடாது. பாவத்திற்கும் இச்சைக்கும் முதலில் பொல்லாத ஆவிகளை வணங்கக்கூடாது. கர்த்தரை நாம் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கும் பொழுதுதான் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கும். இதுவே வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க பொல்லாத ஆவிகளின் குணம் என்ன? கட்டாயப்படுத்தும். பயங்கரமாய் ஒரு மனிதன் பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் இந்த காரியத்தை நீ செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான். அந்த கண்ட்ரோல் பண்ணும். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஆளுகை செய்வது என்பது அடிமைப்படுத்துவது. அந்த அடிமைப்படுத்தும் குணம் பொல்லாத ஆவிகளுக்கு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி செயல்படவே மாட்டார் எப்பொழுதும். நம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி இதை செய் என்று சொன்னால் நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார். கர்த்தாவே நீர் சொல்லும், நான் கேட்கிறேன் என்று நாம் கேட்டு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை, என் மகளே நீ இந்த காரியத்தை செய் என்று சொன்னால் நாம் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். நமக்கு விருப்பம் இல்லை என்றால் கர்த்தர் அந்த செயலை செய்ய விட மாட்டார். நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார். நீ இதை செய்யவில்லை என்றால் நான் உன்னை இதை செய்து விடுவேன், உனக்கு நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். நாம் முழு விருப்பத்தோடும் முழு மனதோடும் நாம் செயல்படவே நமக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நம் தகப்பன் மிகுந்த நல்லவர், நற்குணம் உடையவர், ஜென்டில் காட் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் நாகரிகமாக மென்மையாக நம்மை கையாளுவார். கர்த்தருடைய கையாளுமை, அவர் நம்மை ஆளுகை செய்வது மென்மையானதா இருக்கும், அன்பானதா இருக்கும். அவர் நம்மை நடத்துகிற வழி ஒரு அன்பான மேய்ப்பன் தன் ஆடுகளை நேசித்து வழி நடத்துவான். அதை கோபமாக அடித்து கொடுமைப்படுத்தி அப்படியெல்லாம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அன்பாய் அரவணைத்து ஆற்றி தேற்றி நம்மை அரவணைத்து அழைத்து செல்வார். அவர் மிகவும் நல்ல தகப்பன். இதற்கு உதாரணம் ஆபிரகாம் ஐயாவின் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆபிரகாம் ஐயா ஏசாவை நோக்கி வருவார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தன் சொந்த ஊருக்கு வருவார். அப்பொழுது வரும்பொழுது ஏசா வந்து குறுக்க வந்து வரவேற்று, ஏசா தன் சகோதரரான யாக்கோபையவை அழைத்து செல்ல அவர் வருவார். அப்படி வந்து அழைக்கும் போது, நான் என்னிடத்தில் மிருக ஜீவன்கள் இருக்கிறது, பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், என்னுடைய ஆடுகள் எல்லாம் அழைத்து வரும்படியாக அவைகள் மெதுவாக அவைகளின் கால்நடைகளுக்கு ஏற்றபடி நான் மென்மையாக வழிநடத்தி கூட்டிக் கொண்டு வர வேண்டும், நீங்கள் செல்லுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லுவார். இது பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாம் ஐயாவை ஆளுகை செய்தார். அவருடைய குணம் இப்படியா இருக்கிறது. இதை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவனும் அப்படித்தான் செயல்படுவார். நம்மை அரவணைத்து ஆற்றி தேற்றி மென்மையாக வழி நடத்துவார். நீதியின் பாதையில் தான். அதற்காக அக்கிரமம் செய்ய விட்டுவிட மாட்டார். கர்த்தர் நம்மை மென்மையாக வழி நடத்தி
நம்மளை அழைத்து செல்வார். நாம் சாதாரணமாக அல்ல, கடினமாய் நம்மை நடத்த மாட்டார். இப்படி கர்த்தருடைய சுபாவம் இப்படியா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளான நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்களாய் இருந்தாலும், நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும், நமக்கு கீழ் உள்ளவர்களை நாம் நடத்தும் பொழுது அது மென்மையானதாய் இருக்க வேண்டும். கடினமாய் இருக்கக்கூடாது, கொடுமைப்படுத்தக் கூடாது, அடுத்தவர் மனம் புண்படும்படி நாம் செய்யக்கூடாது. அரவணைத்து மென்மையாய் நம் காரியங்களை அவர்களை செய்ய வைக்க வேண்டும். நம் யாரிடத்தில் வேலை வாங்கினாலும் அவர்களை நல்லபடியாக நடத்த வேண்டும். ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுக்கும் போதும் கூட பிள்ளைகளுக்கு, தங்கள் மாணாக்கர்களுக்கு அவர்கள் மென்மையாக நடத்தி, அதே சமயத்தில் கண்டிப்பும் இருக்க வேண்டும் என்றாலும், மென்மையான வழி நடத்துதலும், சரியான வழி நடத்துதலும் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய சுபாவத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்ய வேண்டும். இதுவே கர்த்தருடைய சுபாவமா இருக்கிறது. பொல்லாத சாத்தான் அப்படி அல்ல. அவன் பயமுறுத்தி வேலை செய்ய வைப்பான். நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், நீ எனக்கு இந்த பலியை கொடு, இல்லை என்றால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்வான். பொல்லாத ஆவிகள் அப்படிதான் நடந்து கொள்ளும். பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்ட மனிதர்களும் அப்படித்தான் செயல்படுவார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கும். அது மிகவும் கடினமானதாய் இருக்கும், கொடுமையானதாய் இருக்கும். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அவர்களுடைய நடத்துதல், பொல்லாத ஆவி பிடித்த மனிதன் கொடுமைப்படுத்தி, துன்பப்படுத்தி, எப்படியாவது நான் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பார். இது அவனுடைய சுபாவம், பொல்லாத ஆவிகளின் சுபாவம். அப்படி இருக்க நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து, கர்த்தர் விரும்புகிற முழு இருதயத்தோடும் மனப்பூர்வமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்கிறோம் என்றால் நம் மனதில் கர்த்தர் மேல் அன்பிருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதில் சந்தோஷம் இருக்க வேண்டும். இன்று நான் உற்சாகமாய் நான் கர்த்தரிடத்துக்கு போகிறேன், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறேன், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன், அவருடைய சன்னதியில் நான் சேரும் வாக்கியம் எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ கோடி மக்களுக்கு கர்த்தருடைய நாமம் கொடுக்கப்படவில்லை, அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. எத்தனையோ பேர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அக்கினி கடலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்க கர்த்தருடைய நாமம் நமக்கு அறிவிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கான ஆயத்தமாகும் நிலையில் நாம் இருக்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த பாக்கியத்தை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டாமா? கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறாரே, அவருடைய நாமத்தை நமக்கு தெரிவித்திருக்கிறாரே, அவருடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மேல் செலுத்தி நம் பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, நம்மை ரட்சித்து மீட்டு இருக்கிறாரே, நித்திய ஜீவனை தரப்போகிறாரே, அதற்காக நாம் மகிழ வேண்டாமா? நாம் மகிழ்ந்திருப்பதற்கு இதைவிட பெரிய காரியம் தேவைப்படுமா? இது எவ்வளவு பெரிய காரியம்! அக்னி கடலுக்கு தப்பி வைக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சென்று சமாதானமும் சந்தோஷமுமாய் நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கையை பெறப்போகிறோமே, இதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டாமா? பரலோகத்தில் கர்த்தருடைய சன்னதியில் போய் நாம் வாழ்வதற்காக தான் பரலோகத்தில் நித்தியத்திற்கு போய் நாம் வாழப் போகிறோம். அங்கு போய் கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அந்த பாக்கியம் இங்கேயே கிடைத்திருக்கிறதே, இதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டாமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போகும் பொழுது மகிழ்ந்து சந்தோஷமாய் உற்சாகமாய் நாம் கர்த்தரிடத்தில் செல்ல வேண்டும். இதை நான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் மகள், என் மகன், என் பிள்ளைகள் என்னிடத்தில் மகிழ்ச்சியாய் வருகிறார்களா? என்னை முழு மனதோடு ஆராதிக்கிறார்களா? அவர்கள் பாடும் பாடல்கள் வாயிலிருந்து வருகிறதா? அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா என்று பார்ப்பார். இதைதான் நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆபேல் ஐயாவின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், நம்முடைய காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வார். அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை என்பதே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அவர் எப்பொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், அது போதும். அதுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. எருசலேமில் நம்முடைய கால்கள் நிற்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதவசனம் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியமா இருக்கிறது. இப்பொழுது அது நடக்க தொடங்கி விட்டது என்று சொல்லலாம். இந்த காரியம் முழுமையாய் இனி நடந்து முடிய போகிறது.
இப்பொழுது அது துவங்கி விட்டது இந்த காரியம் நடப்பது. எருசலேம் கட்டப்பட போகிறது. 1900 வருடங்களாக எருசலேம் என்ற ஒரு ஊர் இருந்தது என்றாலும், அந்த இடம் இஸ்ரவேலுக்கு சொந்தமாய் இல்லை. இஸ்ரவேலர்களால் கட்டப்படாமல் இருந்தது. இப்பொழுதோ 1946க்கு பின்பாக எருசலேம் நகரமாக இருக்கிறது. இந்த நகரம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நகரமாய், கர்த்தருடைய ஜனத்தின் நகரமாய் இருக்கிறது. எருசலேமில் நம்முடைய கால்கள் நிற்கலாயிற்று. இனி இது நடக்க போகிற காரியம் தீர்க்க தரிசனமாக இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எருசலேமில் வந்து நிற்போம். இது கர்த்தருடைய 2ஆம் வருகையில் எருசலேமில் தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க நாம் எல்லாம் ஒன்று கூடுவோம். இந்த அதிகாரம் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் காலத்தை இது குறிக்கிறது. 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் செயல்தான் இது குறிக்கிறது. கர்த்தரிடத்தில் தேவாலயத்திற்கு செல்வோம் வாருங்கள் என்று சொல்லும் போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். 3ஆம் தேவாலயம் கட்டப்பட போகிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியான செய்தி. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் 3ஆம் தேவாலயத்திற்கு வந்து சேருவார்கள். எருசலேம் இணைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அது கட்டப்பட போகிறது. எருசலேம் நகரம் எழுப்பி கட்டப்பட போகிறது. உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எருசலேமுக்கு புறப்பட்டு செல்லும். கர்த்தருடைய தேவாலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ள செல்லும். அங்கு தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் வம்சம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை முழு இருதயத்தோடும் நேசித்த மனிதன் தாவீதையா. அவரை போல கர்த்தரை நேசிக்கிறவர்கள் ஆளுகை செய்யும்படியாக அங்கு சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை முழுமையாய் நேசித்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று பெயர் பெற்ற தாவீதையாவின் சிங்காசனங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்படி என்றால் அதே போல தாவீதையாவின் சுபாவத்தை உடையவர்களாய் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்களாய் வாழ்கிறவர்கள் எருசலேமுக்கு சென்று அங்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய தலைமையில் பூமியை அரசாளுகை செய்வார்கள். இது கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பாக நடக்கும். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் எப்பொழுதும் எருசலேமில் சமாதானம் இருக்க வேண்டும். அந்த தேசம் சமாதானம் உண்டாக வேண்டும். அந்த நகரம் சமாதானமாகவே இருக்க வேண்டும் என்று நாம் தினந்தோறும் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் தலைநகரம் எருசலேமாய் இருக்கிறது. அப்படி எருசலேமை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது, அதன் சமாதானம் பெருகும் பொழுது பூமி எங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமை நேசிக்கிறவர்கள், எருசலேமுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதும், இஸ்ரவேலுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறவர்கள், நேசிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிப்போம். இஸ்ரவேலில் சமாதானம் உண்டாக நம்மாலான காரியங்களை செய்வோம். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நம்முடைய வீட்டில் அரண்மனைக்குள் என்று சொல்லும் போது ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார். இந்த இடத்தில் நாம் சந்தோஷமாய் சுகமாய் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய அலங்கம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய காம்பவுண்ட் சுவர், நம்முடைய சுவர், நம் வீட்டின் சுவர்களுக்குள் சமாதானம் இருக்கும். நமக்குள், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் நிறைந்து இருக்கட்டும் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கும் சமாதானம் கிடைக்கும். என்னுடைய நண்பர்களுக்காகவும் அதாவது இஸ்ரவேலர்கள் நமக்கு நண்பர்களாகவும் நமக்கு சகோதரர்களாகவும் இருப்பதினால் அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுவேன். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் நமக்கு நண்பர்களாகவும் நமக்கு சகோதரர்களாகவும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய தேவாலயம் அங்கு இருப்பதினால் அந்த இடம் நன்மை உண்டாகும்படி தேடுவேன். நன்மை ஏற்பட வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு அது பிரியமாய் இருக்கிறது. இப்படியாக
கர்த்தருடைய 3ஆம் தேவாலயம் எருசலேமில் கட்டப்பட வேண்டும். அதை நாம் வரவேற்போம். இஸ்ரவேலர்களின் சமாதானத்திற்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிப்போம். இஸ்ரவேலில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் ஓய்ந்து இஸ்ரவேல் தேசம் சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அப்பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.